ஹலோ குக்கீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், மை சிஇஓ ஹஸ்பண்ட். ஸோ ஸ்மால் இன்ட்ரோட போயிடலாம். ஜங்குக் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட சிஇஓ. தென் நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சுட்டு நீங்கள் இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே மேரேஜ் எப்படி ஆகுது, அவன் என்ன உங்களுக்கு விட்டு ஆசைப்பட்றான், அது எல்லாம் தாண்டா கதை. ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, 18+ இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் லைக் நம்ம சேனலில் நீங்கள் வந்து மெம்பர் ஆகணும்னு நினச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஹைப் மறக்காமல் கொடுத்துருங்க. தென் கிஃப்ட்டு இது ஐக்கானும் வந்திருக்கு, உங்களுக்கு பிடிச்சா கொடுக்கலாம், ஓகேவா? சரி, ஓகேடா, டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டில் 2 பேர் நல்லா செம்ம சத்தமாக பேசிகிட்ருக்காங்க. நான் சொல்கிறேன்ல, இந்த பொண்ணு தான் கரெக்டாக இருக்கும். என்னங்க, அவன் தான் ஒத்துக்க மாட்டான்னு தெரியுதுல்ல, ஏங்க அப்படி பண்ணுறீங்க? ஏம்மா, நீ ரொம்ப அவனை செல்லம் கொடுத்துட்ருக்காத, அவனை வர சொல்லு. என்னங்க, இப்போ வர சொல்கிறியா இல்லையா? ஜங்குக், ஜங்குக், என்னப்பா, கீழே வா. வரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கீழே வந்துட்டுருக்கான். அது ஜங்குக்கோட அப்பா அம்மா தான். சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? ஜங்குக், நான் சொல்கிற மாதிரி நீ செய் ஜங்குக். என்ன செய்யணும்? மேரேஜ் பண்ணிக்கோ. என் ஃப்ரெண்டோட டாட்டர் தான், ரொம்ப நல்ல பொண்ணு, இப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டுருக்கா. நீ மேரேஜ் பண்ணிக்கோ, கரெக்டாக இருக்கும். டேட், என்ன பேசுகிறீங்க? ஜங்குக், நான் சொல்கிறது கேளு, இந்த சாய்ஸ் கரெக்டாக இருக்கும், புரியுதா? ஆனால் டேட், உங்களுக்கு தான் தெரியும்ல, ஏன் தெரிஞ்சே திரும்ப திரும்ப எனக்கு இந்த மேரேஜ் லவ் அப்படி இப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு எல்லாமே தெரியும். தென் why are you forcing me? இது என்னோடய லைஃப், ஐ ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு டேக் அ டெசிஷன். ஆனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கொண்டுறீங்க. இது என்னோடய லைஃப் மேட்டர். அதனால தான் சொல்கிறேன் ஜங்குக், எத்தனை நாள் இப்படி இருப்ப? உனக்கு ஆல்ரெடி 30 ஆக போகுது. சூன் மேரேஜ் பண்ணிக்கோ ஜங்குக், இட்ஸ் மை ஆர்டர், புரியுதா? அதுக்கப்புறம் அவங்க அப்பா எதுவுமே சொல்லாமல் அப்படியே அங்கேருந்து போகிறாரு. லைக் ஜங்குக் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டுருக்கா. டேய் ஜங்குக், என்னம்மா, ப்ளீஸ்டா மேரேஜ் பண்ணிக்கோடா எங்களுக்காக. எங்களுக்கும் வயசாகிட்டே போகுதில்ல, எங்களுக்கு நீ ஒரே பையன், ப்ளீஸ்டா. அப்படியே ஜங்குக் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, சரிம்மா, நீங்கள் எனக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்படியே இங்கே வந்து ரெடி பண்ணுறாங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு சம்மதம் தான், ஏன்னா வந்து லைக் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து நீங்களும் ஒரே பொண்ணு, ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க. உங்களுக்கும் மேரேஜில் இஷ்டம். ஸோ வேலைக்கு போகிற மாதிரி, லைக் ஆஃப்டர் மேரேஜும் வேலைக்கு போகிற மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷனோடு தான் ஒத்துக்கிறீங்க நீங்களும். ஸோ இப்படியே வந்து உங்களோட மேரேஜ் ஆகுது. உங்கள் மேரேஜ் அப்பயும் லைக் ஜேகே வந்து பெருசாக சிரிக்கலை, எதுவுமே பண்ணலை, ரொம்ப குவைட்டாக இருக்கா. அதே மாதிரி பிடிக்காத மாதிரியே மூஞ்சிலாம் வச்சுக்கல, ஒரு மாதிரி போக்கர் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சுட்ருக்கான். ஸோ லைக் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கு வந்து அப்படியே லைக் ஷைலாக பார்க்குறீங்க. ஸோ அவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம எதுவுமே அப்படியே அமைதியாக இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு லைக் அப்படியே கீழே குனிஞ்சிடுறீங்க. சரி, மேபி மேரேஜ் டென்ஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ 2 பேரும் அப்படியே ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி ஷை ஆகுது உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சி அப்படியே உங்கள் கையில் கிஸ் பண்ணிவிட்டு, ஃபாதர் அவ்வளோதானே? எஸ் ஜங்குக், ஓகே, இந்த மேரேஜ் இதோட ஃபினிஷ் ஆகுது, அவங்கவுங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே அப்படியே அப்படியே போயிடுறாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோஷூட்லாம் நடக்குது. ஸோ அதில் வந்து அதே மாதிரி போக்கர் ஃபேஸாக எதுவுமே அவன் ரியாக்ஷன் கொடுக்கல. நீங்கள் மட்டும் ஒரு மாதிரி க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நீங்கள் அழகாக இருக்கீங்க, ஓகேவா? அந்த அழகாக அந்த ஒயிட் கவுனில்
எப்படி சொல்கிறது, ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. சிம்பிளான மேக்கப் ஓகேவா, அழகாக இருக்கீங்க நீங்கள். லைக் ஊருக்கண்ணே உங்கள் மேலே தான் அந்த மாதிரி இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து எதுவுமே பண்ணலனாலும் அவன் செமையாக தானே இருப்பான், ஹேண்ட்ஸமாக. ஸோ அந்த மாதிரி இருக்கா. ஸோ லைக் எப்படியோ அது ஃபுல்லாக முடியுது. லைக் அப்படியே வந்து நைட் ஆகுது. எல்லாமே ரெடி பண்ணுறாங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டும் வருது. ஜங்குக் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பொறுமையாக ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து அழகாக சாரியில் போகிறீங்க ஓகேவா. லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா, அழகாக இந்த ஜிகினாலாம் வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக பிளாக் கலர் ஓகேவா. நீங்கள் தான் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. அழகாக இருக்காது உங்களுக்கு, ஃப்ரீ ஹேரில் அழகாக குங்குமம் வச்சுட்டு லைக் நீங்கள் அப்படியே லைக் உங்களோட லைக் நம்ம சவுத் இண்டியன் சைடும் நடந்திருக்கும். ஸோ அது மாதிரி வந்து சிம்பிளாக வச்சுருப்பாங்க, ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சு. ஸோ நீங்கள் வந்து அழகாக போட்டு வச்சுட்டு நீங்கள் அழகாக போகிறீங்க உள்ள. ஜங்கு உட்காந்துட்ருக்கான். நீங்கள் வந்தோன்னே அப்படியே உட்கார் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த பால் வச்சுட்டு பக்கத்தில் உட்காருங்க. உங்ககிட்ட சில விஷயம் நான் பேசணும். சொல்லுங்கள் ஜங்குக். ஆக்சுவலாக எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஷாக்காக அப்படியே பார்க்குறீங்க ஜங்குக்கை. ஆமாம், உனக்கு இது ஷாக்காக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. ஆனால் எதுக்காக மேரேஜ் பண்ணான்னு எனக்கும் புரியல. ஆனால் ஒரு ரீசன் இருக்குது, எங்கள் அப்பா அம்மாக்காக. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து இந்த கேரிங்கு, லவ் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காது, எதுவுமே கிடைக்காது. புரியுதா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் கூட எல்லாமே பண்ணணும். ஆனால் அது லவ்வாக இருக்காது, வேறு லாஸ்ட்டுக்கு மட்டும்தான். புரியுதா? என்னோடய பாடி நீட்ஸ்க்கு நீ வேணும், மற்றபடி என்கிட்டேருந்து எதுவுமே எதிர்பார்க்காத. உனக்கு வேணாலும் சரி, நான் கோஆப்ரேட் பண்ணுறேன். மற்றபடி இந்த மாதிரி லைக் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு என்கிட்ட எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காத, எதுவுமே நடக்காது. புரியுதா? இன்றைக்கி எதுவும் வேணாம், தூங்க, நான் தூங்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் போய் படுத்துட்டான். நீங்கள் ஒரு மாதிரி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன நடந்துச்சு? நான் பால் எடுத்து வந்துட்டு உட்காந்தேன், அவர் பாட்டுக்கு ஏதோ பேசினார், அதுக்கப்புறம் அவரே போய் படுத்துட்டாரு. சரி விடு, ஏதோ டென்ஷனில் இருப்பார் போல் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. இப்படியே நெக்ஸ்ட்டு மார்னிங் ஆகுது. நீங்கள் ஏந்திருக்கீங்க, பார்த்தா மணி ஒரு 10 இருக்கும். சுற்றி முற்றி பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே காணோம். எங்கே போனார் இவர், குளிக்கிறாரா அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் பாத்ரூம் திறந்து பார்க்குறீங்க. ஜேகே அங்கே இல்லை. இங்கே இல்லையே, ஒருவேளை கீழே இருக்காரோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக கீழே போய் பார்க்குறீங்க. ஜங்குக், ஜங்குக், என்னங்க ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேடி தேடி பார்க்குறீங்க. கார்டன்லேயும் பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லை ஜங்குக். எங்கே போனார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் கால் பண்ணி பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கால் பண்ணிட்டீங்க, இருக்கவே இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு 5 கால் பண்ணுறீங்க, அப்பயும் நோ ரெஸ்பான்ஸ். சரி நீங்கள் கட் பண்ணலான்னு போகிறீங்க, அப்போ தான் அட்டன் பண்ணுறான். ஜங்குக், என்ன ஜங்குக், காலை சாப்பிட்டீங்களா? நான் எழுந்தலே. நீ எப்படியோ இருந்துக்கோ, இத்தனை நாள் உன்னை நம்பி இல்லைல்ல, அதனால் நான் இங்கே பார்த்துக்கிறேன், கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன். நீ நீ சாப்பிட்றியோ இல்லையோ, உன் வேலை நீ பார்த்துக்கோ, என்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படி சொல்லிவிட்டு அவன் படுக்க ஃபோனை வச்சிடறான். ஒரு மாதிரி உங்களுக்கு என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்காக இவர் என்கிட்ட இப்படி ஒரு மாதிரி ரூடாக நடந்துட்டுருக்காரு? எல்லாருக்கும் கோவம் வந்தால் பொண்டாட்டி மேலே தான் காட்டுவாங்க போல். என்னமோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே லைக் நெக்ஸ்ட் டே ஆகுது. சேம் ஜங்குக் உங்களை எழுப்பவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து அங்கே கொடுத்து அனுப்புகிறீங்க உங்கள் லைக் வாட்ச்மேன்ட்ட சொல்லி. ஸோ அங்கே போனோன்னே ஜங்குக் கிட்டேருந்து கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள், உன்னை யார் ஃபுட்டு கொடுக்க சொன்னா?
என்னங்க அது காலையிலயும் சாப்பிடாம போயிருக்கீங்கல்ல. தினமும் கேன்டீன்ல சாப்பிட்டா அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லல்ல. நான் ஏதோ சாப்பிட்றேன், என்னமோ பண்றேன். அத பத்தி நீ கவலைப்பட வேணாம். புரியுதா? அது மட்டும் இல்ல. இந்த மாதிரி ஃபுட்டு குடுத்து அனுப்புறது, கால் பண்ணி சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்கறது, இந்த மாரி எதுவுமே பண்ணாதன்னு நான் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே சொல்லிட்டேன். புரியுதா? அதனால இனிமேல் குடுக்காத. குடுத்தாலும் நான் தூக்கி குப்பையில தான் கொட்டுவேன். இப்ப கொட்டுன மாதிரி. அப்படி சொல்லிட்டு, அத அப்படியே கொட்டுறான். அந்த சவுண்ட் உங்களுக்கு கேக்குது. ஏன் ஜங்குக் இப்படி பண்றீங்க? நான் இத எதையுமே நான் எதிர்பார்க்கலன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிக்காதத பண்ணா, நான் இப்படி தான் பண்ணுவேன். அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். ஒரு மாரி நீங்க ஒரு கண்ணே கலங்கிருச்சு. நீங்க காலைலேருந்து கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பெருசா சமைக்கலாம் வராது. உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ் ஆனா கொஞ்சம் தான் சமைப்பீங்க. ஆனா சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச டிஷ்ஷே தான் சமைச்சு குடுத்துருப்பீங்க. அத அப்படி கொட்டிட்டான்ற மாரி ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே ஒரு நைட் இருக்கும். ஒரு 8, 9 மணி இருக்கும். காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாரு? அவர் வந்துட்டாரா? அப்படி சொல்லிட்டு நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். லைட்டா குடிச்சிருக்கான் போல. ஸ்மெல் வருது. ஜங்குக் குடிச்சு நீங்க அத கேட்கலான்னு வரீங்க. டக்குன்னு உங்கள அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். செம்மையா அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் விடுங்க. விடுங்க ஜங்குக். ஷ் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள கிஸ் பண்ணிக்கிட்டே பிரைடல் ஸ்டைல்ல தூக்கிக்கிறான். அப்படியே தூக்கிக்கிட்டு உங்கள பேசவே விடல. அப்படியே தூக்கிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு போறான் ரூம்க்கு. அப்படியே போயிட்டு கதவ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு உங்கள அப்படியே பெட்ல போடுறான். அதுக்கப்புறம் நீங்க ஜங்குக் நிறுத்துங்க. எதுக்காக இப்படி பண்றீங்க? ஷ் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு பிடிக்கிறப்போ உன் கூட பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதனால இப்போ வாய மூடிக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா செம்மையா கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே லைக் உங்கள் ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான். ஸோ இதோட கண்டினியூஷன் நான் டெலகிராமில் கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் நீங்கள் லைக் நல்லா டயர்டாக தூங்கிட்டுருக்கீங்க. ஆனால் டக்குன்னு முழிப்பு வருது. ஸோ லைக் ஒரு இப்போ வந்து நீங்கள் எழுந்திருக்கிறது ஒரு 8 மணி இருக்கும். பார்த்தா ஜேகே வந்து அப்போ தான் குளிக்க போயிருப்பான். இன்னைக்காவது கரெக்டாக எழுந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போய் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. லைக் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் நடக்க முடியல தான். ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக தாங்கி தாங்கி தான் போய் நடந்து போய் சமைச்சிட்டு வரீங்க. ஸோ நீங்கள் வந்து லைக் 2 ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நீங்கள் போய் சமைக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஸ்மைலோடு சமைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி அப்படியே ஷையாக அப்படியே சமைச்சிட்ருக்கீங்க. ஸோ லைக் அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இருக்கும். ஜேகே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வந்துடும் லைக் ட்ரெஸ் மாற்றிட்டு. ஸோ கீழே வந்துட்டு வயன் என்ன சமைச்சிருக்க? ஜங்குக் பிரெட் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தான் பிடிக்குமே. ஸ்க்ரம்பிள்ட் எக்ஸ் வித் ஜாம் அதுதான் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வந்துக்கிறீங்க. சரி அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஜங்குக் ஜங்குக் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக வரீங்களா? எதுக்கு? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே ஜங்குக். என்ன ஸ்பெஷல் டே? அது அது எனக்கு பர்த்டே. சரி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து லைக் சாப்பிட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் அங்கேருந்து கிளம்பிடுறான். பர்த்டேன்னு சொல்கிறேன், ஒரு விஷ் கூட பண்ணாமல் போகிறான். என்னமோ அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. லைட்டாக ஒரு மாதிரி சேடாக தான் இருக்குது. நீங்கள் பர்த்டே சொல்லியும் வந்து ஒரு விஷ் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணீங்க. கேக்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிட்டிங்க. லைக் ஸ்பெஷலான கேக். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சுட்டு லைக் அழகாக ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து எடுத்துருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. லைக் ஹாஃப் சாரியில் வந்து நான் அந்த இது ஸ்டோன் வச்சு வரேன் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அழகான ஒர்க். ஓகேவா? அது அழகாக போட்டுட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் வந்தா இன்னைக்கு பார்த்துட்டு செம்மையாக மயங்க போகிறான். அதுவும் இந்த கேண்டில் லைட்டில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கா வஹன்.
நீ ரொம்ப அழகு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே லைக் எல்லாத்தையுமே பார்த்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு லைக் அந்த கேண்டில் லைட்டில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த ட்ரெஸ் அவ்வளோ அப்படியே லைக் அப்படியே ஜொலிக்குது. ஸோ அதுக்காகவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கேக்லாம் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட மணி 7 இருக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டு நீங்கள் ஜங்குக்கும் பார்த்துட்ருக்கீங்க. வாசலையும் பார்த்துட்டு ஃபோனும் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு இது பண்ணல. திருப்பி 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 நீங்கள் கால் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மணிலேருந்து லைக் ஒரு 10, 12 மணிக்கிட்ட வரையும் நீங்கள் கால் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக் அவன் எடுக்கவே இல்லை. நீங்கள் வெயிட் பண்ணி அந்த லைக் ஐஸ் கேக் தான் அப்படியே அது உருக ஸ்டார்ட் பண்ணிடுது. நீங்கள் அப்படியே அதை கேக்கவே பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நேரம். அப்படியே நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. ஒரு 1 மணி இருக்கும். அப்போ தான் ஜேகே வரான். பயன் என்ன லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அந்த கேண்டில்லாம் உருகி எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் லைட் மட்டும் எரியுது அங்கங்கே. ஸோ அந்த எல்லாமே உருகி கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்திருக்க தெரியுது. இவ எதுக்கு இங்கே படுத்திருக்கா அப்படி சொல்லிட்டு அவன் அப்போ தான் கிட்ட வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கேக்கு உருகி போயிருக்கு. நீங்கள் அப்படியே அமைதியாக படுத்திருக்கீங்க. நீங்கள் அழுததுக்கான அப்படியே லைக் அந்த அழுதா ஒரு மாதிரி தெரியும்ல நம்ம கன்னத்துலலாம் சீக்ஸ்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்டெயின்ஸ் தெரியுது. இவ எதுக்கு இங்கே படுத்திருக்கா கேக் எதுக்கு அப்படி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இவன் வேற சீக்கிரமாக வர சொன்னான். நம்ம வேற மீட்டிங்கில் மாட்டிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அதுக்கு மேலே இந்த ஃபாரின் கிளைண்ட்டு இன்றைக்கி மீட்டிங் வச்சே ஆகணும்னு உயிர் எடுத்துட்டானுங்க. நம்மளுக்காக வெயிட் பண்ணியிருப்பா. வயன் வயன் ஜங்குக் ஜங்குக் நான் உங்களை சீக்கிரம் தானே வர சொன்னேன். வயன் நான் தான் சொன்னேன்ல. நீங்கள் தான் சொன்னீங்களே சொல்லிட்டு வரேன்னு. ஏன் உங்களுக்கு கால் பண்ண ஒரு தடவை கூட எடுக்கல? நான் தான் சொல்கிறேன்ல, ஃபாரின் கிளைண்ட் எனக்கு வந்து 1 மணி வரை கால் இருந்துச்சு. கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே முடிச்சுட்டு இப்போ வரேனா? உனக்காக வந்திருந்தா அவனுங்கெல்லாம் அவ்வளோதான் டீலிங்க்கு. என் கம்பெனி இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். பிக்கப் பண்ண லேட் ஆகும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வயன். என்கிட்ட இருந்து இந்த லவ்வு பாசம் அப்படி இப்படின்னு எதையும் எதிர்பார்க்காதன்ட்டு. மீண்டும் மீண்டும் நீ எதிர்பார்த்து நீ தான் ஏமாற்றம் அடைய போகிற. இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டை போடு. போய் ட்ரெஸ்ஸை மாற்ற ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். நீங்கள் அப்படியே கண் கலங்கி அப்படியே நின்று பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்காகவா இவ்வளோ ரெடியானோ? பேசாமல் சாதா ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கலாம். பர்த்டே தான் ஒரு கேடு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி அமைதியாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அந்த கிச்சனில் எடுத்து வைக்கும் போது அந்த கேக்கை அப்படியே பார்த்துட்டு சே உன்னை எவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கினல்ல அப்படி சொல்லிவிட்டு எனக்கு அந்த கேக் இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி போடலான்னு போகிறீங்க. வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த டப்பாவை போட்டு லைக் எடுத்து வச்சிடுறீங்க. எப்படியே வந்து ஒரு 3 மணி இருக்கும். ஜேகே தூக்கத்துலேருந்து ஏஞ்சி வரான். ஏஞ்சி கீழே வந்தோன்னே லைக் தண்ணி குடிக்கிறான், லைக் ஜில் வாட்டர். ஸோ குடிச்சிட்டே அப்போ தான் பார்க்குறான் அந்த கேக் இருக்குது, கேக் டப்பா. இவன் என்ன இன்னும் தூக்கி போடலையா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த கேக் உருகி அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஜேகே டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். பரவாயில்லையே ரொம்ப நல்லா இருக்கே. ஆர்டினரி கேக் மாதிரி இல்லாமல் சூப்பராக இருக்குது. ஆனால் எனக்காக வெயிட் பண்ணி அவள் எதுவுமே சாப்பிடாம விட்டால. நான் என்ன பண்ணுறது? காலைல சொன்ன பண்ணி ஞாபகம் இருந்துச்சு. இந்த கிளைண்ட்டுங்கனால பாரு எனக்கு இவ்வளோ பிரச்சனை. பாவம் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப திட்டிட்டேன். சாரி வயன் இப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் அப்படியே குடிச்சிட்டு அந்த கேக் கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறான். இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போயிருக்கும். ஜேகே எப்போவுமே லேட்டாக தான் வருவான். அவனுக்கு பிடிச்சா சாப்பிடுவான், பிடிக்கலனா அப்படியே விட்டுருவான்.
ஸோ லைக் ஒரு நாள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மணிக்கு மேலே ஆகுது. ஜேகே வரவே இல்லை. என்ன 1 மணிக்கு 1:30க்கெலாம் வந்துடுவாரே, அதுக்கு மேலே டைம்லாம் இவ்வளோ போகாது. நீங்கள் அப்புறம் கால் பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 100 மிஸ்ட் கால் கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் ஜேகேட்ட அந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என்ன பண்ணுறாரு இவர்? ஏன் ஃபோனே எடுக்க மாட்டாரு? ஒரு வேளை ஏதாவது ஆகியிருக்குமோ? இப்போ என்ன பண்ணுறது? இல்லை நம்ம தான் தேவையில்லாமல் ஏதாவது. சரி ஓகே, அங்கே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் பார்ப்போம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் அந்த ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்களோட அசிஸ்டண்ட் எடுக்கிறாங்க, ஜங்குக்கோட அசிஸ்டண்ட். ஹலோ ஹலோ, நான் மிஸ்ஸஸ் ஜங்குக் பேசுகிறேன். அவர் இருக்காரா? ஓ சாரா மேம், சார் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்காக போயிருக்காங்க. ஓ அப்படியா? இல்லை நான் கால் பண்ணப்போ எடுக்கல. மேபி மேம் அங்கே சாங்ஸ்லாம் ஓடும்ல, அதனால் இருக்கலாம். மேபி சார்கிட்ட நான் வேணால் சொல்கிறேன் மேம். ஓ சரி சரி ஓகே, அவர் அங்கே தான் இருக்காருன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மேம், தேங்க்யூ அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. சரி பரவாயில்ல, அவர் பார்ட்டியில் இருக்கார் போல். சரி அவர் வந்தால் கால் பண்ணுவார் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுறீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மார்னிங் தாண்டா. மார்னிங் நீங்கள் வந்து லைக் பெருக்கிட்டு தொடச்சிட்ருக்கீங்க வீட்டை. அப்போது லைக் அந்த மெசேஜ் பாப்பப் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த டிங் 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 அந்த மாதிரி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. யாரா அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வந்திருக்கும். நீங்கள் லைக் அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண பிக்சர்லேயே ஜங்குக்கும் இன்னொரு பொண்ணும் தப்பாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஜங்குக், ஜங்குக் நீயா இது? நீங்கள் அப்படியே அதிர்ச்சியாகி அடுத்தடுத்த ஃபோட்டோ வீடியோஸ்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகே அந்த பொண்ணும் அந்த மாதிரி இருக்க வீடியோவாக இருக்குது. அதுக்கப்புறம் லைக் ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்குது ஒன்றுமே இல்லாத மாதிரி. அதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு அப்படியே மயக்கமே வந்திருக்கும் போல், அந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஃபோன் அப்படியே கீழே போட்டு கையை அப்படியே வாயில் வச்சு பயங்கரமாக அழுகுறீங்க நீங்கள். ஏன் ஜங்கு, ஏன் இப்படி பண்ணுற? என்கிட்ட எல்லாத்த என்ன இருக்கு அவகிட்ட? நான் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்டா. ஏன் ஜங்குக்கு இப்படி பண்ணுற? ஐ லவ் யூ ஜங்கு. ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காம போயிடும் போல ஜங்கு. ஏன் ஜங்கு, என்கிட்ட இல்லாத என்ன இருக்கு அவகிட்ட? நீ எவ்வளோ கால் பண்ண, என் காலை எடுக்க முடியல உன்னால. ஏன்னா நீ அவ கூட இருந்திருக்கல. ஒரு பொண்ணு என்ன வேணா தாங்கிப்பா, ஆனா தான் புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத சத்தியமா எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. ஐ ஹேட் யூ ஜங்கு, ஐ ஹேட் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. அதை நீங்கள் பெருசாக யார்ட்டுமே காட்டலை. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஜேகே வரான். வயன், டயர்டாக இருக்குது, சுடுதண்ணி போடுறியா? உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த மிச்சம் தொடச்சிட்டுருப்பீங்கள, அதை தொடச்சிட்ருக்கீங்க. ஏன் போட்டா என்ன? சரி நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா என்ன? ஜங்கு, நான் கேட்டேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதான் நானும் கேட்குறேன், நான் எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? ஏன் இஷ்டம், நான் இங்கே வேணால் போவேன், இங்கே வேணால் வருவேன். ஜங்கு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். பிஸ்னஸ் பார்ட்டி, இப்போ என்ன அதுக்கு? ஓ சரி ஓகே, சுடு தண்ணி போடுறேன், நீங்கள் போங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே லைக் ஒரு மாதிரி கோவத்தோடு போய் சுடு தண்ணி போட்டுட்ருக்கீங்க.
அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. வான், என்ன சமைச்ச? ரொம்ப பசிக்குது. ஏன் வெளியில் யாரும் சமைச்சு தரலையா? திடீர்னு வீட்டில் வந்து என்ன சமைச்சிருக்கேன்னுலாம் கேட்குறீங்க. இங்கெல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்கள்? வயன், உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி லூஸு மாதிரி வாழ்ந்துட்டுருக்க? நான் லூஸு தான் ஜங்கு, நான் லூஸு தான். உங்களை மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணதுக்கு, கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் ஜங்கு. பையன் எதுக்கு இப்படி வளரிட்டுருக்க? உனக்கு என்ன இப்போ வேணும்? இப்போ என்ன தெரியணும் உனக்கு? ஜங்குக்கு எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். ஆனால் எனக்கு ஒரு உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நேற்று நைட்டு எங்கே இருந்தீங்க? சொல்லுங்க. பிஸ்னஸ் பார்ட்டியில் இருந்தால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வாயன். இப்போ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க? ஓ, பிஸ்னஸ் பார்ட்டியில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிஸ்னஸ் பார்ட்டியில் என்ன பண்ணுவாங்க? பிஸ்னஸ் சம்மந்தமாக பேசுவோம், அப்புறம் ட்ரிங்க் பண்ணுவோம், அவ்வளோதான். பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது வாயன்? அதில் என்ன இருக்குது ஜங்கு? அது மட்டும் பண்ணியிருந்தா பரவாயில்லையே. இதை ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் இருக்குல்ல, அதில் அந்த வீடியோ ஃபோட்டோ லைக் வச்சு அப்படியே தூக்கி ஜங்கு கிட்ட அப்படியே வீசுறீங்க. ஜங்குக்கு அப்படியே அதை எடுத்து பார்க்குறான். வாயன், இது என்ன? இது என்ன ஜங்கு? வாயன், வாயன், நான் சொல்கிறது கேளு வாயன். நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஜங்கு. இது என்ன? இது நீங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா, இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள். இவ்வளோ கேவலமாக பண்ணிவிட்டு என் கூட எப்படி உங்களால் இருக்க முடியுது ஜங்கு? என்கிட்டயும் இருக்கணும், அதுவும் இல்லாமல் வேற பொண்ணுங்க கூட நீ போவ, அப்படி தானடா? சொல்கிறா. போயன், வார்த்தை அழுந்து பேசு. ஜங்கு, இதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதை? இந்த மாதிரி சீப்பான வேலை பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட மரியாதை எப்படி நீ எதிர்பார்க்குற? போயன், உண்மையை தெரிஞ்சா நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நான் ஃபீல் பண்ணிட்டேன், ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டேன் உன்னை மேரேஜ் பண்ணக்கப்புறம். அப்போ மாறிடுவேன், இப்போ மாறிடுவேன்னு நினச்சேன். நீ ஆனால் மாறவே மாட்டேன். உனக்கெல்லாம் நான் டிசர்வே கிடையாது. யூ டோன்ட் டிசர்வ் மீ மிஸ்டர் ஜியான். ஐ ஹேட் யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்திட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு உங்களோட லக்கேஜ்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு லைக் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்கீங்க. வயன், நான் சொல்கிறது கேளு, விடு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தட்டி விடுறீங்க. வயன், ப்ளீஸ் வயன், சொல்கிறத கேளு ப்ளீஸ் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு பிடிச்சி இழுக்குது. சாரி, ஜங்குக் உங்களை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். நீங்கள் கையை உதறி விட்டுட்டு அப்படியே முறைக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் எதுவுமே பண்ணல. வயன், நில்லு வயன், நில்லுடி அப்படி சொல்லிட்டு கத்துறான். நோ யூஸ். நீங்கள் அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதோ லைக் ஒரு ஹாஸ்டல் மாதிரி போயிட்டீங்க. ஏன்னா லைக் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி லைக் எதனாலன்னு சொல்லணும். ஸோ லைக் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதனால் நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே நீங்கள் வந்து லைக் டேரெக்டாக ஹாஸ்டலுக்கு போயிட்டீங்க. இது உங்கள் அப்பா அம்மா கூட தெரியாது. அப்பப்போ கால் பண்ணி பேசுவாங்க உங்கள் அப்பா அம்மா. 1 வீக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் லைக் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பாட்டுக்கு லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுவுமே அவனை பற்றி நினைக்கவே இல்லை. ஒரு மாதிரி அப்பப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும், ஏன்டா இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே 1 வீக் அப்புறமா தான் ஒரு காலிங் பெல் அடிக்குது. யார் இந்த நேரத்தில்? இந்த வார்டனும் இப்போ வரமாட்டாங்களே அப்படி சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக் தான். நீ எதுக்கு இப்போ வந்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை சாத்தலான்னு போகிறீங்க. டக்குன்னு அவன் கை வச்சிடறான். வயன், இப்போ நீ கதவை சாத்தனே கை நசுங்கும். இப்போ நீ கையை எடுக்கலாம், அவ்வளோதான் ஜங்குக். நான் கையை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே லைக் நீங்கள் அப்படியே கதவை விட்டுறீங்க.
அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு, இங்கே பாரு வாயன், சொல்கிறது கேளு ப்ளீஸ். நான் உண்மையாக சொல்கிறேன். அன்னைக்கு அன்னைக்கு என்னென்ன ஜங்குக், நான் எதுவுமே கேட்க விரும்பலை. எனக்கு எதுவுமே கேட்க விருப்பமும் இல்லை. இதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுற? நீ வேணாம் தான் நான் வந்துட்டேன்ல. எப்படி வாயன், என் மேலே தப்பே இல்லாத போது எப்படி என்ன அப்படி ஒத்துக்க சொல்கிற? ப்ளீஸ் இந்தா, இதை பார்த்துட்டு நீ கூட வாழணுமா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படியே போட்டு லைக் அவன் அங்கேருந்து போகிறான். இது என்னது புது ட்ராமா போல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த சிடி பார்க்குறீங்க. சிடி தான் கொடுத்துருப்பான். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க போடலாமா வேணாமான்ட்டு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் போடுறீங்க. பார்த்தா அந்த பார்ட்டியில் என்ன நடந்தது சொல்லிட்டு பார்ப்போம் அப்படியே. ஸோ ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்ததுன்னா, ஜங்குக்கு வந்து அவங்க லைக் அந்த பார்ட்னர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க கூட சேர்ந்து நல்லா பேசிக்கிட்டு லைக் லைட்டாக அவன் வந்து நல்லா குடித்தாலுமே அவனுக்கு வந்து அவ்வளோ போதை ஏறாது, ஓகேவா, அந்த மாதிரி தான். ஸோ அவன் நல்லா குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லைக் நிறையா பார்ட்டிலாம் இருக்குல்ல, ஸோ அதை நல்லா பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் அந்த பக்கம் திரும்பினோடனே யாரோ வந்து லைக் அவனை அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த ட்ரிங்க் கிளாஸ், ஸோ அதில் ஏதோ கலக்குறாங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பான். ஸோ அப்போ வந்து அந்த கப்பு அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ அப்போ தான் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தெரியாமல் ஜங்குக்கு குடிச்சிருப்பான். கொஞ்ச நேரத்துலேயே அவனுக்கு ரொம்ப போதை ஆனோன்னே யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்த பொண்ணு தான். ஸோ கூப்பிட்டு போயிட்டு அந்த ரூமில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரூமில் வந்து சிசிடிவி கேமரா இல்லைல்ல, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. என்ன, யாரோ ஏதோ கலக்குறாங்க, என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஜங்குக் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. லைக் அந்த அப்பா ஹாஸ்டல் கீழே தான் இருக்கான். ஜங்குக் ஜங்குக் மாடிக்கு வா. அப்படியே ஜங்குக் பார்க்குறான். அப்படியே ஒரு லைக் ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைக் மாடிக்கு திருப்பி வரான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் எனக்கே தெரில. நான் ஃபுல்லாக ட்ரங்கன் ஆகிட்டேன். எனக்கு ஏதோ கலந்துட்டாங்க வாயன். அது சாதாரண ட்ரிங்காக இல்லை, அது ஏதோ ட்ரக் மாதிரி இருந்துச்சு. அது குடிச்சக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி என்னால் எதுவுமே கை காலெலாம் அசைக்க முடியல. ஆனால் அந்த பொண்ணு மிஸ்யூஸ் பண்ண பார்த்தா. அப்போ கூடமே லைக் தொடாத என் ஒய்ஃபை தவிர என்னை யாரும் தொடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அந்த பொண்ணை டச் பண்ணவே விட்டுருக்க மாட்டான். லைக் அப்படி தான் லைக் அந்த பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் 2 பேருமே பிரிக்கணும். அந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, லில்லி, ஆக்சுவலாக ஜங்குக்கோட எக்ஸ் லவ்வர். ஸோ லைக் அவன் மிஸ்யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்திருப்பான். ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது அவங்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ, ஒன்றுமே இல்லாத ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்திருப்பா. அது மாதிரி பண்ணுறாம சும்மா வீடியோ, அவ்வளோதான். ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. அவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி உங்களுக்கு அப்படியே என்னடா இப்படி தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி. என்னதான் ஃபோட்டோ வீடியோ பார்த்தாலும் நம்ம கண்ணார ஒன்று பார்க்காத வரையும் லைக் எதுவுமே நம்ம வந்து நம்ப முடியாதுல்ல. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கண் கலங்கி கீழே முட்டி போட்டுறீங்க. ஐம் ரியலி சாரி ஜங்கு, ரியலி சாரி. உங்ககிட்ட நான் தெளிவாக விசாரிச்சுக்கணும் ஜங்கு. லூசுத்தனமா நான் ஏதோ நம்பி. இல்லை வாயன், இல்லை, என் பாஸ்ட்டை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும் ஜங்கு அப்படின்றீங்க. ஆக்சுவலாக ஜங்குக்கு வந்து ஒரு எக்ஸ் லவ்வர், நான் சொன்னல, அந்த பொண்ணு லவ் பண்ணியிருப்பாள் லில்லியை. ஆனால் அவள் வந்து நல்லா ஜங்குக்கு வந்து மணிக்காக எப்போல்லாம் வெளில போகிறாளோ அப்பப்போல்லாம் 1 டேக்கு 1 lakh கிட்ட செலவு பண்ணிடுவாள். ஜங்கு கூட காடை வாங்கிப்பாள். ஸோ அந்த மாதிரி நல்லா ஊர் சுற்றுறது. ஆனால் வந்து அவனுக்கு சரி, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஜங்குக்கு வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாள், ஓகேவா, நடிச்சிட்ருப்பாள். ஸோ ஜங்குக்கு இது தெரிய வந்து லைக் அவளை கன்னத்துலேயே அரைஞ்சி இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். ஸோ ஆனால் ஜங்குக்கு வந்து இப்போ மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரியும்.
ஸோ எப்படி நம்மளை துரத்தி விட்டு அவன் நல்லா இருக்கலான்ட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பா பிளானு. ஸோ அப்படியே இதை பார்த்துட்டு அப்புறம் ஏன் அவன் என்னை மேரேஜ் பண்ண, எனக்கு தான் ஏற்கனவே லவ்வர் இருந்தானா, நீ ஒன்றும் தப்பு பண்ணல ஜாங்கோக், அவன் உன்னோட பணத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டா, நீ எந்த தப்பு பண்ணலை. ஆனால் தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ உண்மையான அவளை லவ் பண்ண, ஆனால் அவள் உன் லவ்வை டிசர்வ் பண்ணலை. அப்போ தான் முடிவு பண்ணேன் கட்டணும் ஒன்று தான் கட்டணும்னு. ஏன்னா உங்களை மாதிரி பசங்க தான் பொண்ணுங்களை நல்லா பார்த்துப்பீங்க. ஏன்னா அதை நம்பினேன், அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணேன். ஆனால் திடீர்னு அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வீடியோ பார்க்கவும் நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. என் மனசில் திருப்பியும் அந்த பொண்ணு வந்துட்டால, ஜாங்கோக் நம்ம கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ திங்கிங் ஆயிடுச்சு ஜாங்கோக். அதனால தான் நான் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து இங்கே வந்தேன். மன்னிச்சிரு ஜாங்கோக், நான் வேணும்ட்டே பண்ணல ஜாங்கோக். இல்லை வாயன், இல்லை, என் மேலேயே தப்பு இருக்கு. நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். உன்னை நான் உன் மேலே பாசத்தை காட்டாமல் இருந்திருக்கலாம் உன் முன்னாடி. ஆனால் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுற வாயன். ஏன்னா நீ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் நைட்டில் உன்கிட்ட என் நீட்ஸ்க்கு மட்டும்தான் உன்னை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். இதே வேறு ஏதாவது பொண்ணுங்களா இருந்தா அரைஞ்சிட்டு வேலை பாடுறா மயிருன்ட்டு போயிட்டே இருப்பாளுங்க. ஆனால் நீ அப்படி இல்லை வஹன். என்கிட்ட இருந்து எந்த லவ்வுமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சுமே நீ என் கூட இருந்த. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் எனக்கானவன்ட்டு. அந்த செகண்ட்லேருந்து மனசார எந்த பொண்ணுமே நான் நினச்சது கிடையாது வயன், உன்னை தவிர. உன் மேலே கோவப்படுவேன் தான், ஆனால் கோவப்பட்டுட்டு என்ன நானே அசிங்கமாக திட்டிப்பேன். ஏன்டா அவளை திட்டுற, அவள் உனக்காக தான் யோசிக்கிறா, உனக்காக தான் ஒரு விஷயத்தை பண்ணுறான்ட்டு. ஆனால் என்கிட்டேருந்து எந்த லவ்வும் கிடைக்காதுன்னு தெரியும் உனக்கு. அட்லீஸ்ட் உன் வாழ்க்கையாக நல்லா இருக்கணும்னு தான் உன் மேலே விருப்பு காட்டுற மாதிரி நடிச்ச வாயன். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் என் லைஃப் லைன். ஐ லவ் யூ வாயன். என்னை ஏற்றுப்பியா ப்ளீஸ்? நீங்கள் அப்படியே கண் கலங்குது, அழுதுகிட்டே அப்படியே எழுந்திரிச்சு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐ லவ் யூ ஜங்கு, லவ் யூ ஜங்குக்கா, லவ் யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண் கலங்கி ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் எனக்கு கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். லைக் வாய்ஸ் வந்து ஒரு லோவாக இருந்திருக்கும். ஐம் சாரி, ஐம் ரியலி டயர்டா. என்னால் சுத்தமாக பேசவே முடியல. இந்த ஒரு வாரம் ஃபீவர் வந்ததில் ரொம்ப வீக் ஆகிட்டேன். என்னால் பெருசாக பேசவும் முடியல. இப்போ பேசுறதுக்குள்ளே ஒரு மாதிரி கேராக மயக்கமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம். ஓகேவா? பாய் ஆமி சரங்கே.